ஹலோ விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாகியலட்சுமி வீட்டில் பாட்டி, பாக்கியா, ஜெனி, செல்வி எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த என்ன இனியா போனா இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்க்குறாங்க. இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறா. பாட்டி சொல்கிறா, இந்த இரு வருவா, யார் கூட போயிருக்கிறான்றா. இல்லை போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பிள்ளை சாப்பிடல, என்ன செய்யலை, ஒரு தகவல் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்றா. பாட்டி நீ பார்த்துக்கிற மாதிரி தானே, நீ நல்லா பார்த்துக்கிறல, அது மாதிரி அவங்க அப்பா பார்த்துக்குவாரு, அவங்க அப்பா கூட தானே போயிருக்கா, நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நீ அவங்க அப்பா கூட பத்திரமா கூட்டிகிட்டு தான் வந்து விடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறா. பாக்கிய சொல்கிறா, சரி சரி இன்னும் நான் நல்லா தான் பார்த்துக்குவேன், இல்லைன்னு சொல்லலை, போனாங்கல்ல என்னாச்சுன்னு தெரில, அதனால தான் நான் என்னன்னு கேட்குறேன், என்னாச்சும் ஏதாச்சும் தெரியும், இன்னும் வரலையே, இவ்வளோ லேட் நைட் ஆகிடுச்சு, அதனால் இன்னும் வரலையே நான் கேட்குறேன், வந்தால் ஒரு பதிலாச்சும் சொல்லலாம்ல, இங்கே இருக்கிறேன் இருக்குன்னு ஒரு பதிலும் சொல்லவே இல்லையே, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லை, உன்னைய மாதிரி தான் கோபிக்கும் அவன் பொண்ணு தானே, அதனால் நல்லா பார்த்துக்குவா, அதை பற்றியெல்லாம் நீ பண்ணாத, ஆனால் நீ இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறல்ல, கோபி நீ என்ன தான் பேசினாலும் சரி தான், கோபி இவ்வளோ தூரத்துக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பு பாக்கியா, நீ கண்டிப்பாக அந்த கோர்ட்டில் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும் பாக்கியா, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததா, அதனால் நீ தயவு செய்து வாங்கிடு அப்படின்னு சொல்கிறா. உடனே பாக்கியா சொல்கிறா, டோர்மேட் மாதிரி பேசிகிட்டே இருக்காதீங்கம்மா அப்படின்றா. டோர்மேட்னா என்ன அப்படின்னு பாட்டு கேட்கா. அதுக்கு செல்வி சொல்கிறா, இது கூட தெரியாதாம்மா, டோர்மேட்னா என்ன, வாசலில் போடுற மிதியடி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு பாட்டி சொல்கிறா, நீ ரொம்ப தான் ஓவராக பேசுகிற, எல்லாமே செய்கிற, அவங்க அக்கா கூட சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனமாக நீ பேசுகிற, அது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறா. இனி அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் என்னன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான், நோர்மன்னா இது கூட பதில் சொல்லக்கூடாதம்மா, எனக்கே தெரியுது உங்களுக்கு தெரியலையாம்மா அப்படின்றா. ஜெனியா, பாட்டி அது ஒன்றும் இல்லை பாட்டி, வாசலில் போகிற மிதியடி தான் பாட்டி, ஒன்று இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. அதுக்கு பாட்டி சொல்கிறேன், சரி விடுங்கன்றா. இப்போ பாக்கியா சொல்கிறேன், இன்னும் நான் அதைத்தானே இப்போ வரலன்னு சொல்கிறேன், நான் வேறு என்ன பேசுனேன் சொல்லுங்கள், பேசுனதையே பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா, நீ என்ன தான் பேசினாலும் சரி, நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நீ வாங்கி தான் ஆகணும், நான் இதை பற்றியெல்லாம் நான் விடமாட்டேன், எனக்கு அவன் வெளியில் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு செல்வி சொல்கிறா, நீங்கள் எதை எடுத்தாலும் ஏமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் மகன் பேசுகிறது உங்களுக்கு தெரியலையாமா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு பாட்டி போய்ட்றா. ஜெனி சொல்கிறேன், ஆண்டி நீங்கள் பாட்டி சொன்ன மாதிரி வெளியில் ஏதாச்சும் பண்ணிவிடுவீங்களா, வேணான்னு சொல்லி விட்டுருவீங்களா, நீங்கள் கூப்பிட்ருவீங்களா, அங்கிளை வாபஸ் வாங்கிடுவீங்களா, அங்கிளை வெளியே எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறா. அதுக்கு சொல்கிறா செல்வி சொல்கிறா, அம்மா அக்கா இங்கே பார்க்கா, நீ நாள் செஞ்சதெல்லாம் இவ்வளோ நாள் விட்டுட்ட, இப்போ நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, இப்போ நீ வாபஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, பழையபடி உன்னை ஏறி மிதிச்சிருவாங்க, நீ உன் முடிவில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனி பாக்கியா சொல்கிறா. இந்த மாதிரி நீ பாட்டி சொல்கிறத பார்த்து பாட்டியை போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றுனாங்க, எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு இந்த அம்மாவுக்கு புள்ள மேலே ஏதாச்சும் வருதா பாரு, புள்ள மேலே தான் பாசமாக இருக்கிறாங்க எம்மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் வேணான்னு சொல்கிறாங்க பிள்ளைய. ஆனால் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைய வேணான்னு சொல்லிவிட்டு தண்ணி தெளிச்சிட்டேன், ஐயா இந்தப்பா அப்படிலாம் சொன்னாங்க, ஆனாலும் அவங்க மகன் மேலே தான்மா பாசமாக இருக்கிறாருன்றான். ஜெனி சொல்கிறா, ஆண்டி நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குங்கிறாங்க ஆண்டி, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையில் கரெக்டாக இருக்கிறீங்க ஆண்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இனியாவும் அவங்க அப்பாவும் கடலில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இனியா ரொம்ப அழுகிறா, வருத்தப்பட்டு அழுகிறா. டாடி உங்களால் தாண்டி எங்கள் குடும்பமே இதாச்சு டாடி, நீங்கள் ராதிகா கூட நீங்கள் அங்கே போக தான் ஆண்டி, போக தான் டாடி இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா டாடி, நீங்கள் நான் அம்மா அண்ணன் ஜெனி அக்கா எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் டாடி, ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க, என் கவலை யாருமே புரிஞ்சுக்கப்பட்டுக்கிறீங்க, அங்கே அம்மா நீங்கள் செஞ்சது தப்பு தானே டாடி, கறி கிடந்தது தப்பு தானே டாடி, ஆனால் விட்டிங்களா நீங்கள் ராதிகா கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கல்ல விட்டிங்களா, அதுக்கான அம்மாவை எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்ருக்கீங்க, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் டாடி, உங்கள் வீட்டுக்கு உங்களை தான் நான் தேடி வந்தேன், ஆனால் அங்கே அங்கே நீங்கள் இல்லை, அப்போ திரும்பி வந்துடலான்னு பார்த்தா பாட்டி ரொம்ப பேசுனாங்க, ரொம்ப அம்மாவை திட்டினாங்க, நான் அம்மாவை பேச விடுவேனா டாடி, எனக்கு அம்மா பாவம் அம்மா நல்லவங்க, அதனால தான் நான்
ராதிகா கிட்ட பேசினேன் நீங்கள் செஞ்சு உங்களால் தானே எங்கள் குடும்பம் பிரிஞ்சிச்சின்னு பேசினேன். பேசியிருக்க கூடாது தான். ஆனாலும் அம்மாவை பேசுகிறப்ப என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது டாடி. நான் எவ்வளோ கவலைப்படுவேன், எவ்வளோ உடஞ்சிருப்பேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டாடி. நான் பார்க்க இப்படி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க டாடி. உள்ளே ரொம்ப மனசு என் வயசில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் பாருங்கள், அங்கே அம்மா ஒரு பக்கம், நீங்கள் கொடுக்குற அம்மா நல்லவங்க தான் டாடி. நீங்கள் தான் டாடி அம்மாவை ரொம்ப வம்பு இழுத்தீங்க. அதனால என்னால் இதுக்கப்புறம்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியாது டாடின்னா. இனியா இங்கே பாரு இனியா, நான் அப்பா பேசுகிறேன் இனியா, தயவு செய்து நீ இனிமேல் கவலைப்படாத இனியா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. நீ சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ அழாத அப்படின்னா. சரி வாங்க டாடி, ரொம்ப மணி ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க பீச்சிலேருந்து. இந்த உடனே சரி இனிமேலாம் பண்ண மாட்டேன் பாபா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கோபி. இப்போ 2 பேரும் சரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இனியா பாக்கியா இன்னும் அவங்கள 2 பேர்த்தையும் காணுமேன்ட்டு வாசலில் கேட்டில் நின்று அங்கேயும் இங்கேயும் அழைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல, மணி ஆகிடுச்சேன்னு சொன்னால் அப்போ கரெக்டாக கார் வருது. உடனே இனியாவும் கோபியும் இறங்கி வர்றாங்க. காருக்குள்ளேருந்தே அப்படியே பார்க்குறா இனியா அவங்க அம்மாவை. அப்படியே அவங்க அம்மா பாவமாக தான் பார்க்குறா. என்னடா அம்மா இப்படி நிற்கிறாங்க, நம்மளுக்காண்டி இவ்வளோலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களேன்னு. அவங்க அப்பா கோபி இறங்கி காரை திறந்து விட்டு இனியாவை கூப்பிட்றாரு. அம்மா இனிமேல் கவலைப்படாத, நான் அப்பா இருக்கிறம்மா, நீ இனிமேல் நிம்மதியாக தூங்கு, எல்லாமே செய்யு, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. இது அப்படியே பாக்கியா பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நீ இனிமேல் அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இதுதான் கடைசி இது, இனிமேல் அப்பா நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ திரும்பி டாடியை இனியாவும் பாக்கியாவும் பார்க்குறா. கோபி கூப்பிட்றா, பாக்கியா அப்படின்னு, இனிமேல் குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தை கவலவே படக்கூடாது, நம்ம குழந்தை இது, நம்ம குழந்தை அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இனிமேல் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு பாக்கியா பார்க்குறா. சரி ஏதோ என்னமோ பேசி இருக்கிறாங்க, இதுமாதிரி சொன்னால் அதை கண்டுக்கல. வா இனியா வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ கோபி அவங்க வீட்டுக்கு போகிறான். இங்கே ராதிகா பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கா மயுவுக்கு. மயு அப்படியே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் காணுமே டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்கு. கோபி வந்துட்டான். சரி நீங்கள் உட்காருங்க, நான் போய் கதவை திறந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா கதவை திறக்கிறதுக்கு போகிறான். கதவை திறந்து அங்கே கோபி இருக்கிறான். இந்த நைட்டில் போய் வர்றான் பாரு, எத்தனை மணிக்கு வர்றான் பாருன்னு கோவத்தில் பார்க்குறான். உடனே உள்ளே வரான். அப்போ ராதிகாவும் கோவத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எம்மா நேரம் ஆயிடுச்சு, எப்போ வர்றான் பாரு, நம்ம ஃபோன் பண்ணி எடுத்தானா, ஒன்றுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்க்குறா. மைய எழுந்துச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. நீ என்ன மகளா அவளுக்கு அங்கே இருக்காங்க அவங்களுக்கு மகள்லாம், உன்னையெல்லாம் தேடிட்டுலாம் வரமாட்டார், அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ஊர்வலம் போயிருப்பாரு, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் நிப்பாட்டுறீங்களா அப்படின்னா. நான் ஏன் நிப்பாட்டணும், நீங்கள் தான் உங்கள் பொண்ணு அம்மா தூரத்துக்கு உங்கள் பொண்ணு பேசிட்டு போகிறா, அவள் செய்கிறதெல்லாம் கண்டிஷன் பண்ணாமல் வெளியில் கூட்டு போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. ராதிகாவும் கேட்குறா. சரி நான் ஃபோன் பண்ணல, ஏன் நீங்கள் ஃபோனை எடுக்கலை, 2 தடவை ஃபோன் பண்ணல, ஏன் ஃபோனை கட் பண்ணீங்கன்னு. ராதிகா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராதிகா, நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் எவ்வளோ கவலைப்பட்டு அழுதா தெரியுமா, அந்த கவலையை நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். இது நாள் வரைக்கும் நான் ரொம்ப என் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது சந்தோஷம் இல்லை. ஆனால் இப்போ அவள் இன்றைக்கி பேசினது அத்தனையும் நான் கேட்டு நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு என் பிள்ளை கஷ்டப்பட்டிருக்காளான்னு சொல்லிட்டு அது மாதிரி இனிமேல் மனசு உடைய விட மாட்டேன், இப்போ எனக்கு பேசுகிற மூடு இல்லைன்றான். ராதிகா சார் ஓஹோ அப்படியா, அப்போ நான் யார், நான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கேனே, நான் யார், நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, எல்லாம் உங்கள் குடும்பம் தான் இருப்பீங்களா, அப்போ என்னைய போது நினைக்கவே மாட்டீங்களா, அவங்க ஃபோன் பண்ணால் போயிருங்க எந்த நேரம் எப்பா பாரு பாக்கியா தான், அதை தவிர எதுவுமே வைக்க மாட்டீங்களாண்ணா. ராதிகா கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இப்போ பேசாத விடு அப்படின்னு சொல்கிறான். ராதிகா சொல்கிறேன், அதெல்லாம் நான் விடவே முடியாது, எப்போ பாரு நீங்கள் என்ன எந்த நேரமும் பழைய எக்ஸ் மனைவியை போய் பாக்கியான்னு நினச்சிக்கிட்டே இருக்க, நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், அப்படி நீங்கள் எப்போ பாரு நீங்கள் அவங்களே போயிட்டு இருந்தா அப்போ நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஒன்றும் பேசாத, நீ எதுவுமே இப்போ பேசாத ராதிகா, தயவு செய்து நான் பேசுகிறதே இல்லை, நிப்பாட்டிடு அப்படின்னு. நீ இந்த பேச மனசு வலிக்குது, நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக வந்திருக்கேன், நீ இது மாதிரி திருப்பி பேசுகிறது எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, அங்கெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அமைதி கிடைக்கும் எனக்குன்றான். அவங்க பாட்டி மாப்பிள்ளை நீங்கள் பேசுகிறது சரியில்லை அப்படின்னா.
நீங்கள் பேசாமல் இருங்க வந்து இப்படியே நாங்கள் போட்டுட்றப்ப எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஏதாச்சும் சொல்லி கிண்டி கொடுத்துட்ருக்காதீங்க, பேசாமல் இருங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ராதிகா சொல்கிறேன், நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படி தான் நான் பேசுவாங்க. அண்ணோடனே அம்மா நீ பேசாமல் இருமான்ற இது அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா பிரச்சனை பெருசாக கிளம்புதேன்னு. ராதிகா நீ சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, நான் சொல்கிறத கேளு, என்ன நிறுத்துங்க கோபி, நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். உங்கள் வீட்டில் எத்தனை தடவை என்னை இழுத்து சண்டை போட்டாங்க, நான் கல்யாணம் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, ஐயோ இது என்ன இவ வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு அவங்க மாமியார் நினைக்கிறாங்க. நான் வந்து கல்யாணம் வேணாம் வேணான்ற என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணி நான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணீங்க, எல்லோரும் என்னை குடும்பப்படுத்துனாங்க, உங்கள் அம்மா என்னை முட்டியை பிடிச்சி இழுத்து ரோட்டில் வெளியில் தள்ளினாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்கன்னா. ராதிகா நீ மாத்திரம் செஞ்சதெல்லாம் ரைட்டா, நீ என்னென்ன தப்பு செஞ்ச அதை நான் இப்போ பேசாத விட்டுரு, எனக்கு பேசுகிற மூடு இல்லைன்றான், ஆனால் நீ அதையே திருப்பி திருப்பி பேசுகிறேன்னு. ஐயோ இவங்க 2 பேரும் வேறு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன ஒன்று சொல்லிச்சிட்ருக்கா. நீ தான் இனியா பெட்டில் போகிற தற்கொலை பண்ணுற அளவுக்கு நீ பண்ண, அவரை எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் ஏற்றுன, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, அடுத்தது பாக்கியாவுக்கும் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதெல்லாம் நான் பொறுத்துட்டு இல்லை, நீ ஏன் திருப்பி திருப்பி வர்ற அப்படின்னோடனே ஒன்று என்ன கோபி என்ன பேச்சு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது, நானா கல்யாணம் கேட்டேன், நானா இது பண்ணோடனே அப்போ இல்லை இல்லை விடு, உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்கிறேன், மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, இது மாதிரியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னோடனே ராதிகா சார் அம்மா நீ பேசாமல் நிப்பாட்டுமா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ் மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைங்க தான் அப்படி பண்ணல, அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் அன்றைக்கே நான் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன், இப்போ எவ்வளோ நீ சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் நான் உங்களையே தான் வந்து வந்து இருக்கிறேன், ஆனால் நீ என்னைய பாரு எப்போ பாரு திட்டிக்கிட்டு இருக்க, ஆனால் அவங்கெல்லாம் அங்கே திட்ட மாட்டாங்க என்னொடனே அவங்க மாமியார் சொல்கிறா, ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்க மாப்பிள்ளை நீ சரியில்லைன்னு. அம்மா நிப்பாட்டுமா, நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஏமா பேசிக்கிட்டே இருக்கிற, என்ன சொன்னீங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணேன், நானா இது பண்ணேன், நீங்கள் தானே என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சிங்க அப்படிங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறா அவங்க மாமியார், என்னை எல்லாம் கூட்டு கொடுமைப்படுத்தி உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி விட்டீங்க, முடியை பிடிச்சி இழுத்து உங்கள் அம்மா வெளில தள்ளுறப்பெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்களா, ஒன்றுமே கேட்கலன்னா நீயும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற ராதிகா, அதுக்கு அவங்க எதுக்கு உன்னை பிடிச்சி வெளில தள்ளினாங்க, நீயும் தப்பு செஞ்சல, அப்பயும் நான் உனக்கு தானே சப்போர்ட்டாக இருந்தேன், நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ராதிகா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் வேணான்னு எத்தனை தடவை சொல்கிறேன், நீங்கள் இப்படி இந்த மாதிரி நினைக்கிறதா இருந்தால் அன்றைக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னொடனே ஐயோ அழுக ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப சண்டை நடக்குதே என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குற அப்பாவையும் அம்மாவையும் அந்த மாமியாரும் பார்க்குறாங்க. ராதிகா சொல்கிறா, அப்போ இப்பயும் அவங்கக்கிட்ட தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டீங்க, அப்போ எதுக்கு தான் நான் இருக்கிறேன் சொல்லு, என்னென்னா வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு, நீ எப்போ பாரு வெளில போன்ற, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டேன், அங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ மாத்திரம் எப்போ பாரு ஒரு பாசமே இல்லாமல் வெளில போகிற சொல்லுன்னு கோவத்தில் வந்து கோபி வந்து வெளில போயிட்டான். அவங்க வந்து கோபி வெளில போனவுடனே ராதிகா அப்படியே இடிஞ்ச ஒரு மாதிரி, என்னடா இப்படி வெளில போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா. மயு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டா, அவங்க மாமியார் வந்து என்ன நினைக்கிறாங்க, கோபி மாமியார் இவன் ஏன் இப்படி பேசுகிறா, இப்போ கோவிச்சிட்டு வெளில போயிட்டாலே அப்படின்ட்டு அவனுக்கு இது பண்ணி அழுதுட்டுருக்கதை பார்த்துட்ருக்கா. மயு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சரி அப்போ ராதிகா சொல்கிறா, மயு நீ அழாத, அம்மா இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இது எப்போயும் நடக்கிற சண்டை தானே, அதனால் நீ விட்டு நீ அழக்கூடாது, நீ வா படி அல்லது தூங்கு வா அம்மாக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதலாக தட்டி கொடுக்குறா ராதிகா. அம்மாயும் அப்படின்னா எனக்கு அப்படியே சின்ன பிள்ளை தான், நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவுடனே சரி அழாத அம்மா பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னோடனே இதை மாமியாரும் பார்த்துட்டு ராதிகா அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப அழுகிற, என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இனியா வந்து அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா நைட்டு இப்போ சாப்பிடாம ஒன்றும் செய்யாமல் வந்து பெட்டில் படுக்க வந்துடுறா. அப்போ வந்து பாக்கியா வந்து கேட்குறா, என்ன இனியா என்னப்பா உனக்கு நான் பால் தட்டுமா அப்படின்னு கேட்கா. இல்லைம்மா எனக்கு வேணாம்மா, எனக்கு பால் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னும் நீ கொஞ்சமாச்சும் பால் குடித்தா நைட்டு தூக்கம் வரும், நீ சாப்பிடாம படுக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு. இல்லைம்மா நான் தான் சொன்னேன்ல, அப்பா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, கடலை வாங்கி கொடுத்தாரு, ஜிப்ஸு வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு, அதனால எனக்கு வயிறு பசிக்கலை, இல்லைன்னா நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன்ல. இல்லை இனியா நீ பசிக்கும் நைட்டு தூங்க வராதில்ல, அதனால தான் நான் கேட்டேன், எனக்கு புரியுது நீ சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா நான் வேணாம் பீச்சில் நான் ரொம்ப சாப்பிட்டேன், வா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, இந்த உக்காரு நீயும் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, இல்லை என்ன தான் அப்படி போய் பீச்சில் பேசுனீங்க எல்லாமே செஞ்சீங்க,
அண்ணா அப்பாட்ட ரொம்ப பேசினம்மா, நான் ரொம்ப பேசினம்மா அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ணா நான் அப்பாக்கிட்ட நான் புரிய வச்சேன், அப்பா செய்கிற தப்பெல்லாம் இது பண்ணேன். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பேசுனது தப்பு தான் டாடி, நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு தான் டாடி, அம்மா என்ன தான் பண்ணுவாங்க டாடி, அம்மா ரொம்ப நல்லவங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அப்படின்னோடனே பாக்கியா, ஓ இதெல்லாம் நீ பேசுனியா, இதெல்லாம் உனக்கு பேச தெரியுமா, இப்படிலாமா பேசுனேன் நீனு, அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து இனியா சொல்கிறா, நீ நீ வந்து கறிக்கடையில் கலந்து இந்த அம்மா ரெஸ்டாரண்ட்டில் அந்த கெட்டுப்போன இறைச்சி எல்லாம் வச்சுங்க டாடி, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே டாடி, அம்மா விட்டுட்டு ராதிகா வீட்டுக்கு போனீங்க டாடி, ராதிகா கூட சேர்ந்தது பெரிய தப்பு தானே டாடி, அம்மா எவ்வளோ நீ தனியாக விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா டாடி, அம்மா பாவம், சரி அம்மாவை அதோட விட்டிங்களா, அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, பாட்டியை விட்டுட்டீங்க, பாட்டி ஒரு பக்கம் அழுகிறாங்க, பாட்டியை பார்த்துக்கணும், எங்களை பார்த்துக்கணும், ரெஸ்டாரண்ட்டு பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் ஏன்டாடி அம்மாவை இப்படி இது பண்ணுறீங்க, செஞ்சது தப்பு தானேன்னா, ஓ இதெல்லாம் நம்ம பொண்ணு நம்ம பேசினியா இனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம்மா நான் ரொம்ப பேசினேன், சரி அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ ஏன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டிருக்க, போமா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுமா அப்படின்னு நான் படுக்கிறேன், சரி படு படு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து நான் எட்டி பார்க்குறா தூங்குறாளா இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நான் லைட் ஆஃப் பண்ணட்டுமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இனியா சொல்கிறா லைட் ஆஃப் பண்ணுமான்றா. அவள் மேலே படுக்கிறா. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, ப்ளீஸ்மா நீ ஏந்திரிம்மா நான் தூங்க போகிறேம்மான்னா, சரி சரி நீ தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி, நீ ஏன் ராதிகா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் நீங்கள் ராதிகாவை திட்டினேன்னா, உன்னை ரொம்ப நீ நீ சொன்னலாமா ஒரு வார்த்தை, இந்த அப்பா டாடி மேலே தப்பு இருக்குன்னு, அதை நான் அப்போ தான் நான் உணர்ந்தேன், நீ சொன்னது ரைட்டு தவறு தான், அப்பா செஞ்சது தப்பு தானே, அதை கேட்குறதுக்காண்டி வீட்டுக்கு போனான், ஆனால் அங்கே அப்பா இல்லை, அங்கே அவங்க ராதிகா அவங்க பாட்டி தான் இருந்தாங்க, அப்புறம் நீ ஏன் ராதிகா அவங்க பெரியவங்க தானே, அவங்கள பேசலாமா, அப்படி நீ பேசுனது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குற. அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்க ஒரு பெரியவங்கன்ற மரியாதையாச்சும் நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படி தானே நான் உன்னை வளர்த்தேன், அப்படி இல்லைம்மா உன்னை திட்டுனாங்கம்மா அந்த பாட்டி, அதனால் எனக்கு கோவம் வந்துருச்சு, டாடி இல்லைன்னொடனே பேசாமல் நான் வந்திருப்பேன், ஆனால் அவங்க வந்து விடலை, உன்னை திட்டிகிட்டே இருந்தவுடனே நான் எப்படிம்மா நான் விடுவேன், அதனால் பதிலுக்கு திட்டினேன்னு, அதுக்கான நீ அப்படி பேசலாமா, எனக்காக நீ என்னை இங்கே திட்டுறியே, ஆனால் அங்கே போய் எப்படி எனக்காக நீ சப்போர்ட் பண்ண, என்னை இங்கே திட்டிட்டு அங்கே என்னை திட்ட விடாம நீ போய் திட்டினியா, அப்போ நீ திட்டினது ரைட்டா என்னைய, அது மாதிரி தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நான் உன்னைய வந்து நீ எங்கள் அம்மாம்மா, நான் திட்டலாம், ஆனால் அடுத்தவங்கெல்லாம் வந்து திட்டக்கூடாது, நான் அதை திட்ட விட்டுலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன், ஆனால் நான் இன்னும் திட்டணும்னு நான் போகலை, அப்பாவை தானே நான் பார்க்க போனேன், அந்த பாட்டி வந்து உன்னை ரொம்ப அதிகமாக திட்டுனா, அப்படியா சரி அவங்க திட்டினா திட்டிட்டு போகிறாங்க, விட்டு போக வேண்டியதானே, அது எப்படிம்மா நான் விடுவேன், அதனால தான் நான் ராதிகா கேட்டேன், நம்ம குடும்பம்லாம் எப்படி ஒன்றா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னோடனே, சரிம்மா ஆனால் நீ சின்ன பிள்ளை, நான் உன்னை அப்படி வளர்க்கல, நீ அப்படி செய்யக்கூடாதுல்ல, அவங்க அவங்க இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும். இல்லைம்மா நீ நினச்சிட்ருக்க, எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் நினச்சி பாரு, நீ ஒரு பக்கம் சண்டை போடுற, நான் டாடி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, அவர் கெட்டு போன இறைச்சியை கலந்துட்டாரு, நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அந்த அவங்க இதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் ஆகுது, இது பக்கத்து வீட்டு தெருக்காரங்கெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க, தினமும் ஒரு பிரச்சனை, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன என்ன இனியா அவங்க வீட்டில் சண்டை நடக்குதாம்லன்னா, அப்போ நான் படிப்பேன், நான் என்ன செய்வேன் சொல்லுமான்னு, நீ சொல்கிறது புரியுதான் இனியா, ஆனால் நான் வந்து தப்பு பண்ணலையே, உங்கள் அப்பா அப்படி பண்ணதுனால தானம்மா நான் பண்ணினேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானம்மா இருந்தேன், குடும்பம் இருக்குதுன்னு தானம்மா இருந்தேன், அப்போ என்னை எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்ருக்கேன், நீ நினச்சி பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இனியா இனிமேல் அந்த தப்பெல்லாம் நான் வரவிடாதபடி பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிறேன். இல்லைம்மா நானும் தான்ம்மா, எனக்கு புரியுதான் நீங்கள் சொல்கிறதே, நான் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்குவேன்னு, சரிடி தங்க இனியா எனக்கு எல்லாமே புரியுது, அவங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன் ரைட்டு தான், ஆனால் அதுக்காண்டி அவர் செய்யலாமா சொல்லு, நான் இனிமேல் சரி நான் நீ கவலைப்படுற மாதிரியெல்லாம் நடக்க மாட்டேன் அப்படின்ற. இன்னும் நான் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்கம்மா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிம்மதியாக நல்லா இந்த வயசில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் நான் தாம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. சரி நீ அதெல்லாம் கவலைப்படாத, உனக்கு இனிமே இதை பற்றியோ வேற எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட நான் விட மாட்டேன், உன்கிட்ட வர விட மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் வெளியில் இது பண்ணுற மாதிரியெல்லாம் தெரிய விட மாட்டேன், நீ எதுக்கு இப்போ இந்த வயசில் அப்படி கவலைப்பட்டுட்ருக்க, உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுதுன்னு, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கிறாங்க பார்த்தீங்களாம்மா, இந்த அப்பாக்கிட்ட இதெல்லாமே பேசிட்டேன், இந்த அப்பா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அண்ணா எல்லாருமே
கவலையாக இருக்காங்க. நம்ம 5 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கலன்னு நாங்கள் சொன்னேன் அப்பா கிட்ட. அப்பா ரொம்ப கவலைப்பட்டுட்டாரு அப்படின்னு பாவமாக பார்க்குறா பாக்கியா. இனிமேல் நம்ம பிள்ளை எவ்வளோ மனசு உடஞ்சி போய் நம்மக்கிட்ட பேசுது சொல்லுது, நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறா. ஆனாலும் சரி நம்ம விட்டுறக்கூடாதுன்னா இனியா வந்து அம்மாவை பார்க்குற, அம்மா இனிமேல் செய்யாமல் விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குற குடும்பம் இனிமேல் சந்தோஷமாக இருக்குமான்ட்டு பிள்ளையை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கிறா. இனியா இனியா இனிமேல் நீ வந்து கவலைப்பட்டுட்டே இருக்காத இனியா, இனிமேல் நீ படுத்துக்கோ, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அம்மா தான் எல்லாமே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா பாக்கியா. அப்போ வந்து இவன் ஃபோன் பண்ணுறான். கோபி வந்து வெளியில் கோவத்தில் ஏஞ்சிட்டு போனாமல் வெளியில் கார் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இங்கே போயிட்டு இருந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல. வந்து யாருக்கும் ஃபோனே எடுக்கலை. யாருக்கு பண்ணார்னே எனக்கு தெரியல. வந்து பாக்கியாவுக்கு பண்ணானா அல்லது இனியாவுக்கு பண்ணானா ராதிகாவுக்கு பண்ணானான்னு தெரில. கோவத்தில் கார் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காப்புல. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே ராதிகா வந்து பொண்ணை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்குறா. அவங்க ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது கோபிக்கு. வந்து ஐயோ நம்ம யாருக்காச்சும் பதில் சொல்லி ஆகணுமே, ஏதாச்சும் சொல்லி ஆகணுமே நம்மளுக்கு இப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறான். தண்ணி எடுத்து குடித்து நெஞ்சு வலி விட்டுருமேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு மயக்கமாக வேற வருது. ஃபோனை எடுக்கிறான். நம்ம இந்த இடத்துல இருக்கோம், தகவல் சொல்லிடுவோம், நெஞ்சு வலி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டே பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அந்த நெஞ்சு வலி விடுற மாதிரியே தெரியலை. இப்போ என்ன பண்ணுறது, யார் எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுது. சரி நம்ம அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்கிறான், ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மயக்கம் வந்துடுது. அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். யாருக்கு ஃபோன் போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. கோபி இறந்துட்டான்ற மாதிரி அந்த நியூஸ் போட்டிருக்குறாங்க.